இன்றைக்கி காலையிலேருந்து கோயம்புத்தூர் நல்ல மழை. வழக்கமாக வந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் ரேஸ் கோர்ஸ் வாக்கிங் போகிறது வழக்கம். மழை பெஞ்சதுனால ரேஸ் கோர்ஸ் வாக்கிங் போகிறது இல்லை. எதனாலனா ரேஸ் கோர்ஸில் நடுவில் கடப்பாக்கல்ல வந்துட்டு ஜாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஏமாந்தோம்னா செருப்பு வந்து வழுக்கி விட்டுரும், ஷூவும் வழுக்கி விட்டுரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கோயிலை வந்து ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டுட்டு வரப்போ அருமையான காற்று, ஜில்ஜிலுன்னு காற்று, வர வழியில் அடையார் ஆனந்த பவன். திடீர்னு பாஸ் சீரீஸ் ஞாபகம் வந்துருச்சு பிரதர்ஸ். பாஸ் சீரீஸ்ன்றது அந்த காலத்தில் அந்த காலம்னாலுமே 60 வயசுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது. அந்த காலத்தில் பாஸ் சீரீஸ் எடுத்த பீம்சிங் பச்சை இழப்பு பாசங்களை அவத்தால் பசிக்கிறோம் இந்த மாதிரி படங்களை எடுத்த மாதிரி அந்த ஞாபகம் வந்துச்சு. வேற பாவ் பாஜி, பாசன், பட்டர் பிஸ்கட் ஜூஸியாக இருக்கு. உள்ள கடைக்கு லெமன் வந்து நார்மலாக இதில் புளிவாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம வெங்காயத்தில் புளிஞ்சிருக்கிறது உண்மையான டேஸ்ட்டு. பாவு, வெங்காயம், வழக்கமாக எலுமிச்சம்பழத்தை நம்ம அந்த மசால் மேலே தான் புளிவோம். ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வெங்காயத்து மேலே புளிஞ்சு தொட்டு சாப்பிட்றப்போ அடாடா என்ன ருசிங்க. ஆனால் ரொம்ப ஒரு ஹைஜீன் கண்டிஷனில் கூட்டமே இல்லைங்க. இருந்தது நான் ஒரு ஆளு தான். பட் இருந்தாலும் அவங்க சர்வீஸ் பண்ணுறது சொல்லிக்காம சர்வீஸ் பண்ணது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. இது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அடையாளம். நல்ல ஜூஸியாக இருக்கு, டேஸ்டாக இருந்தது. மேலே கொத்தமல்லி போட்டு கொடுத்து அந்த பாவு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப தேவையான அளவுக்கு அதை நெய்யில் போட்டு வதக்குனதாகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அது முடிஞ்சதுக்கு பின்னால நம்ம ஒரு பாசந்தி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முடியிட்டு வந்து பார்த்தோம். நீங்க பார்க்குறப்பே நல்லா தெரியும் எவ்வளோ ரசிச்சு சாப்பிடுன்னு சொல்லி. கடைசியில் பார்த்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சி கிளீன் பண்ணியாச்சு. ஸோ பாவு வந்து மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாவும் டோட்டலாக காலி, தட்டு மட்டும்தான் மிச்சம். பார்த்த சர்வர் வந்து பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பாசந்தி இருக்கான்னு கேட்டான். கண்ணுக்கு முன்னாலே பாசந்தி இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல பார்த்து ஸ்டாக் இருந்தாதான் அவர் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் பாசந்தி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பேரர் வந்து கொண்டாந்து இந்த பாசந்தி வச்சாரு. உள்ள ருசிங்க, இந்த பாலோட பாருங்க போட்டு அவ்வளவு ஒரு டேஸ்ட். ருசினா இந்த ருசிக்கு வந்து யார் அடிமையா இல்லை, நான் வந்து அடிமை தாங்க. அவ்வளவு ருசியா இருந்தது, சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. பாசந்தி முடிஞ்சதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய பட்டர் பிஸ்கட்டுங்க, அந்த பட்டர் பிஸ்கட்டை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சொல்லிட்டான். அந்த பட்டர் பிஸ்கட்டை வீட்டுக்கு போய் வீட்டில் அசாம் டீ தூங்கின டீ போயிட்டு அந்த பட்டர் பிஸ்கட்டை அதில் தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு. அதோட மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. மொத்தம் வந்து 312 ரூபா இருக்குது. என்னப்பா 312 சொல்றேன், அது ஸ்பிளிட் அப் டீடைல்ஸ் கொடுப்பான்னு நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. பில்லு வந்து கொடுத்துருக்குறேன், ஸ்பிளிட் பில்லை பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து நல்லா புரியும். இந்த பட்டர் பிஸ்கட்டு பேக்கெட்டு பாருங்கள், இதுதான் வாங்கினது. ஏதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பில்லு வந்தாச்சு. தேங்க்யூ.